தமிழ் சொந்தங்களே வணக்கம். மேடையில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு சம்பந்தம் இல்லாமல் ஏதோ மனசில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். மனசுலையும் புத்தியிலையும் ஒரு குழப்பம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழப்பவாதி யாருக்கு தெரியுமா? சீமா. டிவிக்கே அப்படின்னு சொல்லி தன்னால் புலம்ப ஆரம்பித்து யாருப்பா அப்படின்னு கேட்டதுக்கு டிவிக்கே அப்படின்னு கேட்டால் தளபதி இப்படி கத்துனார். அது சீமா காதில் தலைவிதின்னு கேட்டுதான். உண்மைதான். சீமானுக்கு தலைவிதி, இவ்வளவு தான் தலைவிதி, எழுதின விதி. அதனால் நமக்கு நம்ம தலையில் எழுதின விதி இவ்வளோதான் போல். நம்ம பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம். சும்மா அங்கங்கே சுற்றிக்கிட்டு கத்திக்கிட்டு உருட்டல் மிரட்டல், நான் பயங்கரமான கொள்கைவாதி அப்படின்லாம் சொல்லி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு எந்த உதவியும் 15 வருஷமாக களத்தில் நிற்காராம். எங்கேயாவது ஒரு களத்தில் போய் நின்றுக்கிட்டு அதில் ஏதோ போகிற போக்கில் இப்படி போட்டுட்டு போவாங்க. அது எதில் போட்டு போவாங்க? இந்த தட்டில் போட்ட மாதிரி. அப்படி கொஞ்சம் ஒரு 8% வாக்கு கையில் வச்சுக்கிட்டு நான் பெரிய ஆளுமை, என்னால் முடியாத ஒன்றுமே கிடையாது, நான் தாண்டா ஆட போகிறேன். எப்படி ஆட போகிறாரு? சலங்கை கட்டி ஆட போகிறாரு. இவர் சலங்கை கட்டி ஆடினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது தளபதியோடைய ஆட்டமா சீமானுடைய ஆட்டமா பார்ப்போமா? தளபதி என்னைக்காச்சும் உன்னை பற்றி பேசினாரா? அதுக்கு நீ தகுதியான ஆளா? நீ அந்த அளவுக்கு உள்ள ஒரு மனிதனா? கொள்கை என்னன்னு கேட்குறியா? உன்னுடைய கொள்கை என்ன? ஊராக சென்று பேசணும். பத்திரிக்கைக்காரங்க யார் வந்தாலும் சரி அவங்கள கூப்பிட்டு பேட்டி கொடுக்கணும். அவங்க சும்மனாலும் ஒரே போய் பேட்டி கொடுக்கணும். வெறியாயிடுவேன் அப்படிங்கிறது, அப்படியே பத்திரிக்கைக்காரங்களை மிரட்டுறது. எவனாச்சும் ஒரு தலைவன் ஒரு கொள்கையில் உள்ளவன், ஒரு கொள்கை நிலைப்பாட்டை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த நான் பிரபாகரனின் பிள்ளை என்று, அப்படி ஒரு லட்சியவாதியின் பிள்ளை என்று கூறிக்கொண்டு அந்த லட்சியத்தோடு அந்த மேடையில் என்ன சலசலப்பு கீழே நடந்தாலும் சரி, கீழே என்னதான் நடந்தாலும் சரி, இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் வெள்ளைக்காரன் அடிக்கும்போது கையில் அந்த கொடியோட வந்தே மாதரம் சொல்லி எவ்வளோ அடி வாங்கினாலும் அந்த கொள்கையில் அப்படியே அப்படி அடி வாங்கினாலும் அந்த கொடியை விடாமல் பிடிச்சி நின்றுருக்காங்க. அதுபோல் நீ மேடையில் பேசிக்கொண்டு இருக்கும்போது அப்படி கொள்கை கோட்பாட்டோடு நின்று இருக்க வேண்டும். அப்படியானால் நீ பிரபாகரனுடைய பிள்ளை என்று சொல்வதில் அர்த்தம் இருக்கின்றது. நீ கொள்கையே கிடையாத. ஏதோ மேடைக்கு கீழே ஒரு சலசலப்பு வந்துதான் இவர் ஓடி போய் அடிக்க, அதை இந்த அவருடைய தம்பி சாட்டை துரைமுருகன் தம்பி அவர் நமக்கு தெரிந்த ஏரியாவில் உள்ளவர் தான். அவர் வேறு எங்கேயும் உள்ளவர் கிடையாது. இந்த தாமிரபரணி ஆற்றுலலாம் வெள்ளம் வந்ததா, உங்கள் அண்ணன் ஏதாவது ஒரு சின்ன போர்வை துணியாவது கொடுத்தாரா? இல்லை ஒரு 10 பேருக்கு ஒரு சாப்பாடாவது வாங்கி கொடுத்தாரா? 15 வருஷம் இது 8% வாக்க தமிழகத்தில் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு 2 பேருமே மேடையாக பேசிக்கிட்டு தெரியுதுங்களே. அப்போ நீங்கள் உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு ஒன்று ஏதாவது ஒரு 10 பேருக்கு ஏதாவது ஒரு போர்வை கொடுத்துருப்பீங்களா? ஒரு சாப்பாடு கொடுத்துருப்பீங்களா? கேட்டால் நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி 2 கையை விரிச்சு காமிக்கிது. ஒன்றும் இல்லாமையா 15 வருஷமாக தமிழ்நாடுல 234 தொகுதியிலையும் வேட்பாளர் விடுறீங்க. ஒரு நாள் செலவுக்கு கொடுக்க முடியுமா? அப்போ அந்த பணம்லாம் எங்கேருந்து வருது? உங்கள் வேலையே எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் லட்சியத்தை, அதாவது ஒரே கொள்கையில் தான் நாங்கள் இருக்கோம்னு, உங்களுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது. ஜெயிக்கவும் வேண்டாம், பேசிக்கிட்டே இருப்போம், சம்பாதிச்சுக்கிட்டே இருப்போம், எழுச்சி ஊட்டுற அளவுக்கு பேசுவோம். வெறும் வாய் தானே இருக்குது, கை அப்படி இருக்குது. அதை முட்டு கொடுத்து பேசலாமா? சாட்டை துரைமுருகன் விளக்கம் கொடுக்காரு. அவருடைய காணொலியில் மட்டும் எடிட் பண்ணி அதை அண்ணன் கீழே போனார், போயிட்டு வந்தார். உங்கள் அண்ணன் கீழே போயிட்டாலே உங்கள் அண்ணன் கொள்கை தவறி விட்டார். உங்கள் அண்ணன்கிட்ட எந்த கொள்கையும் கிடையாது. பிறகு என்ன உங்கள் அண்ணன் தளபதிக்கிட்ட நீங்கள் என்ன கொள்கை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு.
உங்ககிட்ட கொள்கையே கிடையாது. ஒரு தலைவன் வந்து மேடையில் நின்று அந்த பேசிக்கொண்டு இருக்கிற தலைவன் வந்து கீழே இறங்கலாமா? அப்போ அந்த தலைமை பண்பை இழந்து விட்டா சீமான். அப்போ அவருக்கு ஏதோ புத்தி கித்தி சரியில்லையோ என்னமோ தெரியல. அதை கொஞ்சம் கவனிக்க சொல்லணும். இந்த முட்டு கொடுக்கும் சாட்டை துறைமுருங்க தேவையில்லாமல் போய் அந்த ஆள் அதே மாதிரி நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து கீழே வந்து அடிக்க வரலாமா? நீங்கள் அப்படி எடிட் பண்ணி அடிக்கலை, எங்கள் அண்ணனை பாருங்கள் அடிக்கலை, அவர் போனால் லிங்கு என்னத்தை கேட்கட்டுமே, கீழே இறங்கி வா என்று கூப்பிடட்டுமே, ஒருமையில் பேசட்டுமே, கூட்டம் முடிந்து அதன் பின் நீ பேசியிருக்கவன் அவன் தான் தலைவன். அந்த கொள்கையே இல்லையே. டிவிக்கே தொண்டன்லாம் அந்த அணிந்து குஞ்சு மாதிரி ஓடுறாங்க. அவங்கள்ட்ட ஒரு அட்ராசிட்டி இருக்கான். அவங்க வந்து ஒரு கொள்கையை பற்றியே அவங்களுக்கு எதுவுமே தெரியாதான். ரசிகர்கள் தான், ரசிகர்கள் மனப்பான்மையில் தான் இருக்காங்க. எத்தனை ஊரில் மனசாட்சியை தொட்டு சொல்லு, எத்தனை ஊரில் என்னென்ன சேவைகள்லாம் செய்கிறாங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்குங்க. அப்படியே பூசி மொழுகுங்க. இந்த மாதிரி பேச்சைகள்லாம் எடுபடாது. 2026 நீங்கள் ஆடுத ஆட்டம் உங்கள் ஆட்டமெல்லாம் ஆடி போயிடும். விமானம் போய் ஒரு டைரக்ஷன் ஒரு படத்துக்கு டேரக்டர் வேணால் பண்ண சொல்லலாமா தவிர ஆடலாம் முடியாது. அப்படி ஆடணும்னு ஆசை இருந்தால் விஜய் வர சொல்லுவோம், ஒரே ஸ்டேஜில் விட்டு ஆடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அவர் ஆடி ஜெயிச்சுட்டு போயிருக்கோம். சரி, இந்த சவாலுக்கு உங்கள் அண்ணன் சரி போடுவாரா? என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார் உங்கள் சீமான் அவர்கள்? சீமானுக்கு வந்து எடுபடாதுன்னு தெரிஞ்சு தன்னால் குழப்பம் வச்சுட்டு பேசாதவங்க தன்னை பற்றி பேசினா தான் இன்னொருத்தனை பேசணும். தன்னை பற்றி பேசாதவன வம்புக்கு வழுக்க அந்த வடிவேல் சொன்ன மாதிரி வழுக்க இழுத்து நம்மகிட்ட சண்டை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சும்மா விஜய் வந்து சீமானே ஒரு பொருட்டாக கூட கருதுறது கிடையாது. என்ன பேசினாலும் எது கருத்து எதுவுமே சொல்கிறது கிடையாது. தேவையில்லாமல் அணில் குஞ்சிலாம் இருக்குமா. இவர் புலி வந்து மிருகங்களை தான் வேட்டையாகுமா. அப்போ அந்த புலியை ஊருக்குள்ளே வச்சுக்கக்கூடாத, மனுஷனெல்லாம் கடிச்சு போடும். அதை பிடிச்சி கொண்டு போய் ஏன்னா கட்டி இந்த வண்டலூர் ஜூவில் கொண்டு ஒரு கம்பி உள்ளே அடைச்சி போடலாம். அப்போ அதை ஊருக்குள்ளே எப்படி நடமான விட முடியும்? இல்லைன்னா காட்டுக்குள்ளே பற்றி விட வேண்டியதான். இந்த ரெண்டுக்கும் தான் லாய்க்கு சீமான். இதை தெரிஞ்சுக்கிட்டு 2026 உங்கள் ஆட்டம்லாம் எடுவிடாது, நீங்கள் ஆடலாம் பாடலாம்னா நீங்கள் பேசிக்கிட்டு தெரியலாம், உங்கள் ஆட்டம் அதோடு முடிஞ்சு போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.